ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நேத்திக்கான மார்க்கெட்டுக்கு என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஐ மீன் நேற்று ஈவினிங் என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, அதனால் வீடியோஸ் போஸ்ட் பண்ணல. பட் ஸ்டில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அது என்னென்ன சொல்லியிருந்தோம், அதுபடி மார்க்கெட் ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக இன்னைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் நம்ம கொடுத்துருந்த அப்டேட்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,880 நம்மளோட க்ரூஷியல் பாயிண்டாக சொல்லியிருப்பேன். ஸோ 23,880ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி சம்வேர் பிட்வீன் இந்த ஏரியாஸில். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு சொல்லியிருந்த க்ரூஷியல் பாயிண்ட். அண்ட் இந்த க்ரூஷியல் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆக்சுவலி நான் எதிர்பார்த்த பாயிண்ட் என்னன்னா 24,000 வரைக்கும். அதாவது மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லெவல்ஸ் வரைக்கும் மினிமம் மார்க்கெட்ஸ் மேலே, மினிமம் இல்லை மேக்ஸிமம் இந்த லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். பட் ஆக்சுவலி அது நடக்கலை. அண்ட் இந்த ஏரியாஸ்க்கு மேலே லிக்விடிட்டிஸ் இருந்துச்சு. இந்த லிக்விடிட்டிஸ் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட்ஸ் டவுன் சைடு திரும்பும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ஆன்டிசிபேஷன் எனக்கு இருந்துச்சு. பட் ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்ஸ்லேயே மார்க்கெட்ஸ் வந்துட்டு திரும்பிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம சொல்லி இந்த விஷயங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த எஸ்எம்சி கான்செப்ட்ஸோ இல்லை ஐசிடி கான்செப்ட்ஸோ ஓரளவு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே பை பண்ணிட்டு இங்கே செல் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு இங்கே நடந்த ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட்டில் ட்ரேட் எடுத்துருக்கலாம். பட் ஓவராலாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்த இந்த அப்டேட்ஸை வச்சு மட்டும் பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக நடக்கல. லைக் இங்கேருந்து மேலே போயிருக்கும் ஆப்வியஸ்லி, பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்தராக மேலே போகலை. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்த அப்டேட்ஸை வச்சு நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் பெருசாக எதுவும் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நம்ம ஃபர்தராக இன்றைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் டேட்டா எந்த மாதிரி வந்திருக்கு அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸை 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் லாங் பொசிஷன்ஸை 1% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேற டிஐஸ் அவங்களோட லாங் பொசிஷன்ஸை ஆல்மோஸ்ட் 21% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஷார்ட் பொசிஷன்ஸை இன்க்ரீஸும் பண்ணல, டிக்ரீஸும் பண்ணல, தி மெயின்டைனிங் இந்த சேம் பொசிஷன்ஸ். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு பை சைடும் பொசிஷன்ஸ் இருக்குது அண்ட் செல் சைடும் பொசிஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வீக் நியூ இயரோட லாஸ்ட் வீக்குங்கிறதுனால அகெயின் மார்க்கெட்ஸில் வந்துட்டு பெரிய லெவலில் மூமெண்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு லாங் சைட் அண்ட் ஷார்ட் சைடு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால மோஸ்ட் லைக்லி ஒரு கன்சாலிடேட்டட் மூமெண்டமில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகெயின் ஒன் சைடாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன்ஸ். பட் ஸ்டில் டேட்டாஸ் நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டை சப்ரஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி பார்க்கலாம். பட் ஸ்டில் அகெயின் இதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன், அந்த அன்னைக்கான மார்க்கெட்டோட மூவ் பொறுத்தது. ஸோ இப்போதைக்கு நமக்கு குளோபல் மார்க்கெட் சைடில் வந்தப்ப இப்போதைக்கு ஓவராலாக நமக்கு வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்ஸ் டவுன் சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஒரு கேப் டவுன் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு சின்ன கேப் டவுனில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸ் டேட்டா சைட்லேருந்து ஓவராலாக ரெண்டு சைட்லையுமே பொசிஷன்ஸ் இருக்குது. அண்ட் எஃப்ஐஎஸ் டுவர்ட்ஸ் த இயர் எண்ட் வந்துட்டு மார்க்கெட்ஸில் கொஞ்சம் ஸ்லைட்லி பொசிஷன்ஸை வைண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் பியூராக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் டேட்டாஸ் ஆர் நாட் தட் மச் டு த லெவல். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இப்போதைக்கு நம்மளுடைய க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்குறப்ப இந்த ஏரியாஸில் வி ஹேவ் அ கேப். இந்த கேப்பை இன்னும் மார்க்கெட்ஸ் ஃபில் பண்ணலை. லைக் இந்த ஏரியாஸில் வந்தாங்க பட் ஸ்டில் லோஸை டேப் பண்ணாமல், ஐ மீன் இந்த கேப்போட ஸ்டார்டிங் பண்ண டேப் பண்ணாமல் அண்ட் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் திரும்பிட்டாங்க. அண்ட் அகைன் நமக்கு இன்னொரு ஏரியாஸில் இந்த ஏரியாஸில் வி ஹேவ் அ கேப். இந்த கேப்பை வந்துட்டு இன்னைக்கு இன்னும் ஃபில் பண்ணலை. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ரெண்டு ப்ராபபிலிட்டி, ரெண்டு கேப் கீழே இருக்கிறதுனால, ரெண்டு அன்ஃபில்லான கேப் கீழே இருக்கிறதுனால கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாஸில் ஆல்மோஸ்ட் வி ஹேவ் அன் ஈக்குவல் லோ. ஸோ ஈக்குவல் லோஸ் கீழே லிக்விடிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து திருப்பி கீழே வந்து இந்த ஏரியாஸில் திரும்பினால் ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு பை. அண்ட் அட் த சேம் டைமில் நீங்கள் பை சைடில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 23,910லேருந்து 23,950 அண்ட் டவுன் சைடில் இருக்கிற இந்த ரெண்டு கேப்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதை பிரேக் பண்ணி அப் சைடில் ட்ரேட் ஆச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மொமெண்டம். ஆல்ஸ் டவுன் சைடில் இந்த ரெண்டு கேப்பை ஃபில் பண்ணிச்சுன்னா இல்லை இந்த கேப்லையோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய அனாலிசிஸ். ஸோ க்ரூஷியல் பாயிண்ட்னு பார்க்குறப்போ ஆப்வியஸ்லி இன்னையோட ஹை ஆர்எல்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹை விச் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 23,950. ஸோ 23,950 ஒரு 24,000 வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இது கீழே ட்ரேட் ஆனாங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஆன்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி.
அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் 51,000 நம்மளோட பேங்க் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ 51,000ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி சம்வேர் பிட்வீன் இந்த ஏரியாஸ்ன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி இங்கே. ஸோ இந்த ஏரியாஸ் கிட்ட நம்மளோட க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். பட் எவென்ச்சுவலி மார்க்கெட்ஸ் இன்றைக்கி அந்த ஏரியாஸ்க்கு வரவே இல்லை. இந்த ஏரியாஸில் தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டியில் நம்ம நேத்திக்கான வீடியோஸோ இல்லை டெலிகிராம் குரூப்பில் அப்டேட்ஸ் கொடுத்துருந்ததை பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக என்ட்ரிஸுங்கிறது மாட்டிருக்காது. ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் அ கிளியர் நோட் தட் மார்க்கெட் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸில் ஒரு கேப் இருக்குது. ஸோ கிளியர்லி இந்த ஏரியாஸ்லேருந்து இந்த ஏரியாஸ் வரைக்கும் ஒரு பெரிய அன்ஃபில்டான கேப் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸில் நிஃப்டியில் இருக்கிற மாதிரியே இந்த ஏரியாஸ்லையும் வி ஹாவ் அ ஸ்மால் கேப். அண்ட் அட் த சேம் டைமில் கீழே வந்துட்டு ஒரு பிக்கர் கேப்பை பார்க்க முடியுது. டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ்லையும் ஒரு கேப் பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக அண்ட் பேங்க் நிஃப்டிலையுமே 2 சைடில் கேப் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைமில் இந்த ஏரியாஸில் வி ஹாவ் லோ ப்ராபபிலிட்டி லிக்விடிட்டி ஏரியாஸ். ஸோ அதனால் மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டோ இல்லை இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டோ மார்க்கெட்ஸ் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ க்ரூஷியல் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா அப்பர் சைடில் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 51,800 அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த லோஸ் விச் இஸ் அரௌண்ட் 51,200. ஸோ இந்த 2 ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. லோஸ் கட் ஆச்சுன்னா செல் சைடும், ஐ மீன் இந்த ஹைஸ் கட் ஆச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் பை சைட் மட்டும். அண்ட் இதுதான் பேங்க் நிஃப்டியோட என்னுடைய அனாலிசிஸ் ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். until then this is Kanan signing off from Master Trades.